கேள்விய மட்டும் என்ட்ட கேட்கலன்னா, என்னோட வாழ்க்கையில தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கெட்ட பழக்கங்கள கத்துக்கிட்டு என்னோட வாழ்க்கைய நாசம் பண்ணியிருப்பேன். இது ஏர்லி மார்னிங் விளாக் டே 17. சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறப்ப என்ன சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸஸ் எல்லாமே இந்த ஒரு விஷயத்த அதிகமா பேசுவாங்க. எல்லாத்தையும் அனுபவிக்காத வாழ்க்கை என்னடா வாழ்க்கை? தண்ணி அடிக்கணும், சிகரெட் பிடிக்கணும், இந்த மாதிரி நெறைய கெட்ட பழக்கங்களெல்லாம் சொல்லி, அதெல்லாம் பண்ணும்போது செம்ம என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். அதெல்லாம் பண்ணா தான் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. அத நானும் நம்பிட்டேன். என்னோட மென்டார் கிட்ட சொல்லும்போது ஒரு கொஸ்டின் கேட்டாரு. எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்ற அதே ஃப்ரெண்டு, ஏன் நல்ல விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நெனைக்கல? நல்லா இங்கிலீஷ் கத்துக்கிட்டா நெறைய பேர்ட்ட நல்லா பேச முடியும், நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற விஷயத்த ஏன் கத்துக்கல? டிசிப்ளினா இருந்தா லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கலாம், ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த ஏன் கத்துக்கல? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டாரு. அப்ப எனக்கு புரிஞ்சுது, குட் திங்ஸ், பேட் திங்ஸ் 2மே இருக்கு. நம்ம நல்ல விஷயங்கள கத்துக்கும்போது அதுவும் செம்ம ஹாப்பினஸ குடுக்குது. கெட்ட விஷயமும் ஷார்ட் டெர்ம் ஹாப்பினஸ குடுக்குது. நம்மள சுத்தி இருக்க பீப்பிள்ஸ் அதிகமா கெட்ட பழக்கங்கள மட்டுமே பேசுறதுனால, அதுல தான் அதிகமான சந்தோஷம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நெறைய பேர் அதுல வீணா போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற நெறைய ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் கூட கஞ்சா, சிகரெட், ட்ரிங்கிங் இந்த மாதிரி நெறைய கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி தன்னோட வாழ்க்கைய சீரழிச்சிட்டு இருக்காங்க. நான் நெறைய நல்ல ஸ்கில்ஸ கத்துக்கும்போது, கெட்ட பழக்கவழக்கங்கள்ல கிடைக்கிற ஹாப்பினஸ விட இதில அதிகமான ஹாப்பினஸ் இருக்கு. அது ரொம்பவே சூப்பரா இருக்கு. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அந்த ஜர்னி. முடிஞ்ச அளவுக்கு உங்கள சுத்தி நல்ல விஷயங்கள ஷேர் பண்ற ஃப்ரெண்ட்ஸஸா வச்சுக்கோங்க. கிடைக்கல அப்படின்னா ஆன்லைன்ல, சோசியல் மீடியால நெறைய நல்ல விஷயத்த டீச் பண்ற, நல்ல விஷயத்த சொல்லிக் குடுக்குற நெறைய பேர் இருக்காங்க. அதில நானும் ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.